அங்கிள், எபிரேயர் 10:14 நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டுள்ளோம்னு சொல்லியிருக்கு. ஆனா சபையில நம்மள பாவிகள்னு சொல்றாங்க. அப்போ பரிபூர்ணமாக்கப்பட்டோம்னு எப்படி நம்மளால அது நிச்சயிக்கப்பட முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ட்ரூத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஆமா. சிலுவையில் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டார் பால். என்ன சொன்னாரு? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன தேவன் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து விட்டு தான் சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். ரகசியம் பாருங்க, மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறார். ஆவி மனிதன், ஆத்மா மனிதன், சரீர மனிதன். செக்குலர் வேர்ல்டும் சரி, கிறிஸ்தவும் சரி, இந்த ஆவி மனிதனை குறித்த நாலேஜ் இல்லை. ரைட்? எபேசியர் 1:13 சொல்லுகிறார், நம்முடைய ஆவி மனிதனை பர்ஃபெக்டட் ஆக்கி சீல் பண்ணிட்டார். நீ கேட்ட ஒரு கேள்வி, எபிரேயர் 10:14 அவர் என்ன சொல்கிறார்? அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இன்னொரு வசனமும் சொல்லுகிறதுங்க, கொலோசையர் 2:10 பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யூ ஹேவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க. இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாளில் இருந்து, எந்த சத்தியத்தை? என்னுடைய ஆவி மனுஷனை பர்ஃபெக்டட் ஆக்கி நான் ஒரு பாவம் செய்யும் பொழுது அதில் ஈடுபட முடியாத அளவுக்கு தேவன் அதை ப்ரிசர்வ் பண்ணுறாரு. ரைட்? என்னுடைய ஆவி மனிதனை நான் கரைப்படுத்தவே முடியாது. ஆவியான தேவன் என்னுடைய ஆவி மனுஷனை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறார். உங்களை பற்றி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுதா? தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங் ஆஃப் த சால்வேஷன், சோ கால்டு ஜோயே சால்வேஷன். பழுதொன்றுமே இல்லை நம்மிடத்தில், பழுதொன்றுமே இல்லை. நம்முடைய கிரியைகளினால் அல்ல அருமையானவர்களே, இயேசுவே நமக்கு தேவ நீதியாக்கப்பட்டு இருக்கிறார். அவர் தேவ நீதியை தரவில்லை. இயேசுவே உனக்கு நீதிப்பா, தேவ நீதி. இயேசுவே உனக்கு பரிசுத்தம். 1 கொரிந்தியர் 1:31 இந்த 2 வசனங்களையும் தியானிங்க. நீங்கள் அநேக பாவங்களிலிருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா அவருடைய அன்பு ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பழுதொன்றுமே என்னில் இல்லை என்று பாடுவீர்கள். அதனால தான் நான் தைரியமாக பாடுறேன். பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு நீதியானார். பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு பரிசுத்தமானார். இயேசு என் நீதி, இயேசு என் பரிசுத்தம், இயேசுதான் எனக்கு எல்லாம். எப்பா, அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. அது அவருக்கு தெரியும். அவருடைய ஆனந்த ஞானத்தின்படி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் என்னை தகுதியாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ட்ரூத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் ஆவியிலே பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் துணிகரமான பாவத்திலிருந்து லகுவாக வெளியே வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.